السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق. وقال أيضا سبحانه وتعالى وقل ربي زدني علما. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديث الشريف خيركم من تعلم القرآن وعلمه. وقال أيضا رسول الله صلى الله عليه وسلم أدبوا أولادكم فأحسن تأديبهم. أو كما قال صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க இஸ்லாமிய மாதங்களில் 4வது மாதமான ரபியுல் சானி, ரபியுல் ஆகிர் என்று சொல்லப்படக்கூடிய 2வது வசந்தத்தின் இறுதியிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத திரு கலிமாக்களை மொழியக்கூடிய பாக்கியத்தினை தந்தருள்வானாகும். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து ஷரியத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ, தவிர்த்திருக்க சொன்னார்களோ, அது அத்துணையும் விட்டு அறவே விலகி இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை செலவுகள், சிரமங்கள் இல்லாத ஆரோக்கியமான சரீர சுகமான இன்பமான வாழ்வை அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாழும் காலமெல்லாம் வானம் பூமியினுடைய ஆபத்துக்கள், ஆபத்துக்கள், திடீர் ஏற்படக்கூடிய மரணங்கள், பேரிடர்களுடைய ஆபத்துக்கள், அத்துணை விதமான முசீபாத்துகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாழும் காலமெல்லாம் ஹஜ், உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினையும் முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நிஜத்திலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பினையும், மேலும் முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன நலவுகள், துவாக்கள், கயிறு பரக்காத்துக்களை எல்லாம் கேட்டார்களோ, துஆ செய்தார்களோ, அது அத்தனையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கு வழங்கிய நிஅமத்துக்களில், அருள் கொடைகளில் ஆக சிறந்த நிஅமத் எதுவென்று சொன்னால் நம்முடைய குழந்தை செல்வங்களை சொல்லலாம். அவன் தன்னுடைய வாயால் அருள்மறையாம் திருமறைகளை கூறி காட்டுகிற பொழுது, உங்களுக்கு நான் அன்பளிப்பாக, ஹிப்பத்தாக குழந்தை செல்வங்களை நான் தந்திருக்கிறேன், திருமறையில் அல்லாஹ் சொல்லுவான். வயஹபு லிமன் யஷாஉ துகுர் வயஹபு லிமன் யஷாஉ இனாஸா.
நான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறேன், நான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறேன் என்று சொல்வான். நான் நாடியவர்களுக்கு ஆணும் பெண்ணும் கலந்தும் கொடுக்கிறேன், நான் நாடியவர்களை அக்கீமாக குழந்தை பாக்கி மற்றவர்களாகவும் ஆக்குவேன் என்கிற தன்னுடைய வல்லமை அல்லாஹ் சுட்டி காண்பிக்கிறான். அதிலே நமக்கான செய்தி என்ன சொன்னா, நம்முடைய மிக சிறந்த ஒரு பாக்கியமான நம்முடைய பிள்ளைகளை ஷரியத் ரீதியாக மார்க்க ரீதியாக ஒழுக்கங்களை போதித்து மார்க்க கல்வியை நாம் கொடுப்பது தலையான கடமையாக இருக்கிறது. ஒரு மஹல்லாவுடைய முன்னேற்றமே அந்த மக்தப் என்கிற ஆரம்ப குர்ஆன் மதரசாவிலிருந்து தான் துவங்குகிறது. ஒரு மஹல்லாவுடைய முதுகு எலும்பு மக்தப் மதரசா என்று அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ஒரு மஹல்லா அது முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் சொன்னா அங்கே அந்த பள்ளிவாசலோடு இணைத்து ஒரு குர்ஆன் மதரசா மக்தப் மதரசா ஆரம்ப கல்வி கூடம் இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே மஸ்ஜிது நபவி வெளியிலே திண்ணை மதரசா அஸ்ஹாபு சுஃபா என்று சுமார் 500க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை வார்த்தெடுத்த சிறந்த முதல் மதரசா அங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி உருவாக்கி காண்பித்தார்கள். அன்றிருந்து இன்று வரைக்கும் இனி கியாமத் நாள் வரைக்கும் சிறந்த ஒரு மதரசா, அது பள்ளியோடு இணைத்து பரக்கத்தாய் ஒழுக்கங்களை போதிக்கக்கூடிய கல்விமான்களாய் கல்வியை நாம் மார்க்க கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக பெற்றோர்களுக்கு அது பொறுப்பு. தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், எப்படி நாம் பள்ளிக்கூடங்களுக்கு ஸ்கூல்களுக்கு அனுப்புகிற பொழுது எவ்வளவு நாம் முன்னேற்ற விஷயங்களை செய்கிறோமோ, அவனை காலை எழுந்ததிலிருந்து அவனை குளிக்க வைத்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனுக்கு ட்ரெஸ் அணிவித்து ஸ்கூல்ல அந்த ஸ்கூல் பஸ்ஸை ஏற்றி நாம் அனுப்பி விடுகிறோமோ, அதே போன்று மதரசாவுக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும். மதரசாவுக்கு பிள்ளைகளை கூட்டு வந்து விடுவது நமக்கு பொறுப்பு. அந்த பிள்ளை மதரசாவுக்கு வந்து குர்ஆனை ஓதுகிற அந்த ஒரு வார்த்தை அந்த பெற்றோருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. உலக கல்வியும் அவசியம், மார்க்க கல்வி அவசியம். மார்க்க கல்விதான் மறுமையினுடைய கல்வி. அதுதான் அந்த பெற்றோர்களை சொர்க்கத்திற்கு இழுத்துச் செல்லும். இந்த பிள்ளைகள் வந்து மதரசாவில் ஓதுகிற பொழுது பெற்றோர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுது. இந்த ஊருக்கு எந்த விதமான ஆபத்துக்களை வரவிடாமல் அவர்கள் தடுக்கிறார்கள் என்பதாக முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகள்லாம் மதரசாவுக்கு நம்ம அனுப்பி வைக்கிறோம், வந்து அவங்க குர்ஆன் ஓதுறாங்க, ஹதீஸ்களை தெரிஞ்சுக்கிறாங்க, அன்றாட வாழ்க்கையில என்னென்ன துவாக்கள் காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்குற வரைக்கும் என்னென்ன துவாக்கள் ஓதணும் கத்துக்கிறாங்க, மசாயில் சட்ட திட்டங்கள், நபிமார்களுடைய வரலாறுகள், அரபி லாங்குவேஜ் என்று சொல்லப்படக்கூடிய அரபு மொழியை கற்றுக்கொள்கிறார்கள். இது அத்தனையும் அவர்கள் வந்து கற்பது. இந்த ஊருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா அவர்கள் வந்து கற்பதன் மூலியமாக அல்லாஹ் அதை தடுக்கிறான் என்பதாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்தாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒரு பிள்ளையினுடைய முதற் கல்வி கூடம் அந்த தாய் என்பதாக சொல்லிக் கொடுத்தார்கள் கோமான் நபிகள் கோமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்த முன்னால் அந்த பிள்ளை கேட்கிற முதல் வார்த்தை என்னங்க? வலது காதிலும் இடது காதிலும் நாம் சொல்லுகிற பாங்கும் இக்காமத்தும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். நாம் அங்கே பிறந்ததுடனே அந்த வார்த்தையை நாம் போதிக்கிறோம். அது வாழ்நாள் முழுக்க அல்லாஹ் ரசூலும் நம்மோடு பயணிக்கிறார்கள். மார்க்கம் நமக்கு குன்றி பயணிக்கிறது. மௌத்தாகிற பொழுதும் அங்கே கபரிலே அந்த கேள்விகள் கேட்கப்படுது. நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசோடு அந்த வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே இதெல்லாம் இந்த மார்க்க கல்வி அடிப்படை மக்தபிலிருந்து தான் நாம் போதிக்க முடியும். எனவே உங்களுடைய பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பி தருவது மிக தலையாத கடமையாக இருக்கிறது. அதை நம்ம இன்னைக்கு யோசிக்கிறதே இல்லை. ஸ்கூலுக்கு அவன் படிக்கணும், அவன் டாக்டர் ஆகணும், அவன் எம்பிபிஏ அவன் பிபிஏ எல்லா கல்வியும் நீ கொடு, அதோட மார்க்க கல்வியும் கொடு. மார்க்க கல்வியில் தான் ஒழுக்கத்தை நாங்கள் போதித்துக் கொடுக்கிறோம். எப்படி குர்ஆனும் ஹதீஸும் மார்க்க சட்ட திட்டங்களும் அன்றாட துவாக்களும் நபிமாருடைய வரலாறுகளும்
அரபி மொழியும் கற்றுக் கொடுக்கிறோமோ அத்தோடு ஒரு படி மேலாக அஹ்லாக் என்கிற நற்குணத்தை இங்கிருந்து தான் நாங்கள் போதிக்கிறோம் என்பதை முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறாங்க. அவங்க துவங்கிய மதரசா தான் அங்கே திண்ணை மஸ்ஜித் என்று சொல்லப்படக்கூடிய அஸ்ஹாபு சுஃபா. அன்றிருந்து இன்று வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் தொடர்ந்து இந்த பணி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் அந்த பிள்ளைகளை வழிநடத்துவார்கள், ஒழுக்கங்களை போதிப்பார்கள், மார்க்க கல்வியை ஊட்டுவார்கள். இதே போன்று பெற்றோர்களும் அதை கண்காணிக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த மார்க்க கல்வியுடைய ஆர்வத்தை நாம் சொல்லித்தர வேண்டும். ஒரு எழுத்து ஓதுனா 10 நன்மை. அல்லாஹ் அக்பர். உலக கல்வியில கிடைக்குமா? உலக கல்வி படிச்சா காசு தான் கிடைக்கும். அவன் இன்னைக்குள்ள வாழ்க்கையை வாழுவான், அவனுடைய பொருளாதார ரீதியா வாழ்வான், எல்லாம் கிடைக்கும். ஆனா மறுமைக்கான வழி அது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. குர்ஆனை பார்த்தாலே நன்மை. குர்ஆனுக்கு கண்ணியம் இருக்கிறது. குர்ஆனுடைய குழந்தைகளா நாம் மாற்ற வேண்டும். குர்ஆனுடைய வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்பதை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தாங்க. இன்னைக்கு பாலிகான பிள்ளைகள் கூட குர்ஆன் தெரியாம இருப்பது மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய செயல். இதற்கெல்லாம் தந்தைமார்கள் காரணமாகிடுவாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். தன்னுடைய பிள்ளையை வளர்த்தெடுத்து அவன் வாலிப பருவத்தை எய்து அவன் தவறு செய்கிறான், அதை அந்த தந்தை கண்டிக்கவில்லை, அவனை சரியான முறையில் ஒழுக்கத்தை போதித்து மார்க்க ரீதியாக அவனை வளர்க்கவில்லை என்று சொன்னால் அவன் செய்கிற அத்துணை பாவமும் பைன்னமா இஸ்முஹு அலா அபிஹி, தந்தையின் மீது சாற்றப்படும் என்பதாக கண்மணி கோமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. இப்போ நன்கு யோசிக்கிறோம். நீ நிறைய வாலிப பிள்ளைங்களுக்கு குளிப்பினுடைய சட்டங்கள் தெரிவதில்லை, குர்ஆன் தெரிவதில்லை, ஓத தெரியல, வெட்கப்படுறான், சொல்ல மாட்டான். சிறிய மார்க்க சட்டமாக இருந்தாலும் வெட்கப்படாமல் நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளணும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம். சில பேர் வயசானவங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, முதிர்ந்தவங்க இருப்பாங்க. சில விஷயங்கள் மார்க்க சட்டத்திட்டங்கள் தெரியாம இருக்கும். அவர் ஏதாவது கேட்டதை வச்சு அல்லது ஏதாவது தெரிஞ்சதை வச்சு படித்ததை வச்சு அவர் செய்வார். ஆனால் சில சந்தேகம் மனசுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கணும். அதை அவர் கேட்டு தெளிவு பெற்று அமல் செய்ய வேண்டும் என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. வெட்கப்படக்கூடாது. மார்க்க விஷயத்தில் எந்த கேள்விகளாக இருந்தாலும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மார்க்க அறிஞர்களும் கேட்டு தெளிவு பெற்று அமல் செய்ய வேண்டும் என்பதை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. எனவே நம்முடைய பிள்ளைகளை முன்னேற்ற பாதையில் கொண்டு போக வேண்டும். மார்க்க ரீதியாக அவர்களை வலுப்படுத்த வேண்டும். இன்றைய பிள்ளைகள் தான் நாளைய தலைமுறையினராக இருக்கிறாங்க. இன்னைக்குள்ள பிள்ளைகள் தான் நாளைய பிற்காலத்தில் ஆட்சி வரைக்கும் போவாங்க என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அடிப்படை கல்வி, மார்க்க கல்வி, குர்ஆன் கல்வியை கொடுப்பது நம் மீது கட்டாய கடமையா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபாக்களையும் வார்த்தெடுத்தாங்க. சாப்பிட்றியா, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, முன்னாடி இருந்து எடுத்து சாப்பிடு, சுப்ரா போட்டு சாப்பிடு. இந்த அடிப்படை ஒழுக்கங்கள் எல்லாம் இங்கிருந்து தான் போதிக்கப்படுது. ஒரு ஸ்கூல்ல சொல்லி தருவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நல்லா யோசிக்கணும். எனவே அடிப்படை விஷயங்கள் மார்க்க கல்வியிலிருந்து ஒழுக்கத்தோடு நாம் அஹ்லாக்கோடு பெரியவர்களிடம் எப்படி நடக்க வேண்டும், தாய் தந்தையிடம் எப்படி நடக்க வேண்டும், நாம் யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்கிற உயர்ந்த நற்குணங்கள் எல்லாம் இந்த மார்க்கத்திலிருந்து மக்தபிலிருந்து நாம் சொல்லி தருகிறோம் என்பதை தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக வழி நடத்தி சென்றாங்க. சஹாபாக்கள் அப்படிதான் வந்தாங்க. ஒரு சஹாபி பள்ளியாசல்ல உட்கார்ந்துருந்தாங்க. உன் தலைமுடி என்னமோ கலைஞ்ச மாதிரி இருக்கப்பா, ஏன் உன்கிட்ட சீப்பு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. உடனே எழுந்து போய் அவர் சீவிட்டு வந்து உட்கார்ந்தார். ஒரு சஹாபி கிழிந்த ஆடை உடுத்தி இருந்தாங்க. ஏன்பா உன்கிட்ட நல்ல ஆடை இல்லை? அவரை டைரக்டா பார்த்து கேட்க மாட்டாங்க. பொதுவாக மஜ்லிஸ்ல உட்காந்து ஏன் உங்கள்கிட்ட நல்ல ஆடை இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அவர் எழுந்து போய் தன்னுடைய ஆடையை சரி செய்து வந்து உட்கார்ந்து கொள்வார். இப்படி சில ஒழுக்கங்களை, அடிப்படை விஷயங்களை இங்க மார்க்கத்தில் இருந்து மக்தபில் இருந்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா வழி நடத்தி சஹாபாக்களை வார்த்தெடுத்தாங்க. அதைத்தான் நாமும் செய்கிறோம். பிள்ளைங்களுக்கு இந்த மார்க்க கல்வியை கொடுத்து அங்கிருந்து சில விஷயங்களை சரியத் ரீதியாக போதித்து அவர்களை நாம் உருவாக்குகிறோம். கண்மணிகளாய், முத்துக்களாய், வருங்கால தலைமுறையினராய் நாம் உருவாக்கி அவர்களை வார்த்தெடுக்கிறோம். எனவே நேர்வழியில் போவாங்க. இன்னைக்கு என்னன்னா, பெண்ணினுடைய அடிமை, போனினுடைய அடிமை, போதைப் பொருட்களுடைய அடிமை, நிறைய இன்னைக்கு அடிமையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம்.
இதை விட்டு அவர்களை நேரான பாதையில் கொண்டு வரணும்னு சொன்னா அந்த மார்க்கங்களை நம்ம கொடுக்கணும். குர்ஆனை கொடுக்கணும், ஷரியத்தை கொடுக்கணும், ஹதீஸ்களை கற்றுக் கொடுக்கணும், ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இந்த ஃபோனில் அடிக்ட் ஆயிடுறாங்க. அதில் எடுத்தோன்னே ஆபாசமாக தான் வருது. அல்லாஹ் நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் காப்பாற்ற வேண்டும். அதற்கு தாய் தந்தை முக்கிய காரணம். நேரான பாதையை காட்ட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் காபாவை கட்டினார்கள். கட்டிய பின்னாடி அவங்க 4 விஷயம் கேட்குறாங்க. காபத்துல்லா கட்டிட்டு 4 துவா அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. ஒன்று ஸ்பிரிச்சுவலிட்டி, ஆன்மீகம் வேண்டும். எப்படி கேட்குறாங்க? ஆன்மீகம் வேண்டும். எக்கானமி, பொருளாதாரம் வேண்டும். எங்கள் ஊரிலே சோசியலிட்டி, சமூகம் வேண்டும் என்பதாக கேட்டுவிட்டு 4வதா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. இந்த 4 துவாம் குர்ஆன்ல வருது. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வ மின் துர்ரியத்தினா. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை சந்ததிகளை நீ முஸ்லீமாக ஆக்கு, முஸ்லீமாக நீ ஆக்கிதா என்பதாக கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆதல் பலத ஆமீனா, எங்களுடைய ஊரை அச்சமற்ற ஊராக, எந்த சண்டை சச்சரவும் இல்லாத ஊராக சோசியலிட்டியை கேட்கிறார்கள். வர்சுக்கு அஹ்லஹு, எங்கள் ஊரிலே எக்கானமி என்கிற பொருளாதாரத்தை நீ ஏற்படுத்துவாயாக. இது 3ஐயும் விட, எக்கானமி பொருளாதாரத்தை விட, ஆன்மீகத்தை விட, ஊரிலே அமைதி சண்டை சச்சரவை விட எது உயர்ன்னு சொன்னா ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன். குர்ஆன்ல இருக்கு, பக்ரால. ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன். யா அல்லாஹ், இந்த ஊருக்கு நல்ல ஆசிரியரை நீத்தா, நல்ல உஸ்தாதை, நல்ல குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய, மார்க்கத்தை போதிக்கக்கூடிய, ஷரியத்தை போதிக்கக்கூடிய ரசூலை நீ தா என்று கேட்டார்கள். அவர் வருவார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. யத்லு அலைஹி ஆயாத்திஹி, குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள். வ யுஸக்கீஹிம் அல் ஹிக்மா, ஹதீஸை கற்றுக் கொடுத்தார்கள். உள்ளத்தை தூய்மைப்படுத்தினார்கள், சுன்னத்தை கற்றுக் கொடுத்தார்கள். எனவே ஒரு மஹல்லாவுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை முதுகெலும்பே எதுங்க? மக்தப், மதரசா. பிள்ளைகளை குர்ஆன் ரீதியாக, ஷரியத் ரீதியாக, அஹ்லாக் ரீதியாக, மார்க்க ரீதியாக வார்த்திருக்கக்கூடிய சிறந்த இடம் பள்ளிவாசல்கள். அங்கிருந்து தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்தபை ஆரம்பித்தார்கள். அஸ்ஹாபு சுஃபா என்கிற திண்ணை தோழர்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிறாங்க. உலகம் முழுக்க சஹாபாக்கள் தீனை கொண்டு போய் எத்தி வைத்தாங்க. மக்கள் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்மளாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கோம்னா, நம்மளாம் இன்னைக்கு சீரும் சிறப்பாக அழகாக வாழுகிறோம் சொன்னால் அதற்கு முழு காரணம் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள். கோடான கோடி நன்மையை நாம் சேர்த்தாலும், நன்றி செலுத்தினாலும் அதற்கு ஈடாக அல்லாஹ் உயர்ந்த கூலிகளை அவர்கள் தருவானா. எனவே நான் சொல்ல வருகிற விஷயம், நம்முடைய பிள்ளைகளை ஷரியத் ரீதியாக, மார்க்க ரீதியாக இந்த மக்தபை ஊட்டி வளர்க்க வேண்டும். குர்ஆனை சொல்லிக் கொடுத்து, அடிப்படை அஹ்லாக்கை சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது ஒவ்வொரு பெற்றோர் மீதும் கடமையாக இருக்கிறது. அப்படிதான் ஒரு சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹுடைய பெரிய தந்தை, அவளுக்கு 10 குழந்தை பிறந்தது. 10 பேருமே சஹாபி தான். 10 பேருமே அப்துல்லா அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமையாக பேர் வைத்தார். 10 பேருமே 10 இடத்துல இமாமாக இருந்தாங்க. அவங்களுடைய தாயார், அந்த பிள்ளைகளுடைய தாயார் சொல்வாங்க, என்னுடைய கபர் எனக்கு பிரகாசமாக இருக்கும், என்னுடைய கபரிலே நான் நிம்மதியாக இருப்பேன். காரணம், என்னுடைய 10 பிள்ளைகளையும் 10 ஊருக்கு நான் இமாமாக கொடுத்திருக்கிறேன். எவ்வளவு சீர்திருத்தம் செய்வார்கள், எப்படி மக்களை வழி நடத்துவார்கள், எப்படி அங்குள்ள பிள்ளைகளை வார்த்தெடுப்பார்கள். அத்துணை நன்மையும் என் கபருக்கு வரும் என்று காலரை தூக்கிவிட்டு அந்த அம்மா சொல்லுது. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். இந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகளை அவர்களை மோட்டிவ் பண்ணணும், அவங்கள என்கரேஜ் பண்ணணும். எனக்கு அரபிலாம் வராது, இன்னும் சொல்ல போனால் அரபினா நம்முடைய தாய்மொழி. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய 63 ஆண்டு காலங்களில் அவருடைய வாயிலிருந்து வந்த மொழி அரபி மொழி. நாளைக்கு சொர்க்கத்தினுடைய மொழி அரபி மொழி, கபரிலே கேட்கப்படுகிற கேள்வி அரபி மொழி. எல்லாமே நமக்கு அரபி மொழி தான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டு அரபி மதரசாவை, குர்ஆன் கல்வியை, அஹ்லாக்கை, ஷரியத்தை போதிப்பது நாம் எல்லோர் மீது இப்போது கடமையாகிறது. எனவே ஸ்கூலுக்கு எப்படி நம்ம ஆர்வமாக நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி தருகிறோமோ, அதைவிட ஒரு படி மேலாக மார்க்கத்து மக்தபுக்கு, பள்ளிக்கு நீங்கள் அனுப்பி தாருங்கள். அவருடைய உயர்ந்த நன்மையை நீங்கள் மறுமையில் பெறுவீர்கள் என்ற எந்த ஐயமும் இல்லை.
எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வரும் நாட்டில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நம்முடைய பள்ளிகள் ஒரு 60 பிள்ளைகள் 70 பிள்ளைகள் படிக்கிறதா நம்ம கேள்விப்பட்டோம். 2 நாள் இருந்து மக்தபை நம்ம பார்த்தோம். பிள்ளைகள்லாம் ரொம்ப கம்மியாக வராங்க. எனவே எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் வரவில்லையோ அவருடைய பெற்றோர்கள் கவனம் செலுத்தி பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தீபாவளி வரனால அங்கே பட்டாசு வெடிப்பது நமக்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தமே இல்லை. பட்டாசுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்கறத தவிர்த்து கொள்ளுங்க. காசை கரியாக்காதீங்க, வீண் விரயம் செய்யாதீங்க. மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற மதத்திற்கு மாற்று மத கலாச்சாரத்துக்கு ஒப்பாகுகிறாரோ அவர் அவரை சார்ந்தவர் என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க. எனவே 4 ஏழைகளுக்கு உணவளித்து நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.